ஹலோ டிஜிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வந்திருக்கோம். இங்கு நான் நலம், அங்கு நலமறிய அவள். ரொம்ப நாள் கழிச்சு வரோம்ல, அதனால சும்மா கேட்டேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம 1.5 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு 3200 பேர் இருக்கும். 3200 பேருமே ஆக்டிவா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எவ்வளோ நாள் நம்ம கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா கெரியரை பற்றி தாங்க பேச போகிறோம். ஏன்னா கெரியர் ஒரு ஒரு பர்சனுக்கு ரொம்ப முக்கியமான, எப்படி அவனுக்கு சாப்பாடு முக்கியமோ, ட்ரெஸ் முக்கியமோ, அது மாதிரி கெரியர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை சில பேர் நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் போயிடுச்சுன்னு வைங்களே, அவங்க அதில் பெரிய டாப் பொசிஷனுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கன்ஃபியூஷனை இந்த ஒரு வீடியோ ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். Let's cut the noise. நிறைய சைக்காலஜிஸ்ட் அப்புறம் டாக்டர்ஸோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு, அப்புறம் சில ஜென்ரல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இது ஒரு 5 யூனிட்ஸாக பிரிச்சிருக்கேன் டிஜிஸ். இந்த 5 யூனிட்ஸுமே நான் ரொம்ப குயிக்காக உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். இது இந்த வீடியோ எப்படி இருக்குன்னா, இது நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணலாம், ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு கெரியர் பாத்தை சூஸ் பண்ணுறதுக்கு, அந்த கெரியர் பாத்தில் போய் நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு மேலே உங்களோட எஃபோர்ட்டும் உங்களோட விருப்பம் தான் அது. ஆனால் கெரியர் பாத்துக்கே போகலன்னு வைங்களே, அது அந்த பர்சனை பொறுத்தது இல்லை. அது ஜென்ரலாக உள்ள இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், மற்ற ஒப்பீனியன்ஸ், மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ், சிலரோட சஜஷன்ஸ், இந்த மாதிரி இதில் ஒரு ஹிண்ட்ரன்ஸ் மாதிரி அது ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு அந்த மற்ற பக்கம் என்ன இருக்குது, அந்த கெரியருக்குள்ளே எப்படி போகணுன்னு தெரியாமல் போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதை என்னோட ஒப்பீனியன், எந்த சஜஷனுமே இருக்காது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது ஒரு சென்ட்ரலான ஒரு பாக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதில் நான் இந்த 5 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 5 யூனிட்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கெரியர் பாத்துக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எனிவே டிஜிஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, யூனிட் 1 பேசிக்ல இருந்து ஆரம்பிப்போம். வாட் இஸ் கெரியர்? கெரியர்னா என்ன? அப்படி ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். அதை பண்ணும்போது லாங் டேர்ம்ல பண்ணும்போது அது மூலயமா ஒரு ப்ரொமோஷனோ, ஒரு காசு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதோ, இல்லை அது மூலயமா ஒரு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதோ, இது பேர் தான் கெரியர். ஜாபுங்கிறது வேற, அதை நம்ம பேச வேணாங்க. ஏன்னா ஜாபுங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம். அதை ஈஸியாக ஒரு பர்சன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் கெரியருங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் லாங் டைமில் போக 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 அது ஒரு காம்பவுண்ட் எஃபர்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு க்ரோத் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் இன்னைக்கு ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க, அதே ஒர்க்கு ஒரு பெரிய கம்பெனியில் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அதே ஒர்க்கு ஒரு பெரிய வெளிநாட்டில், அப்ராட்ல இங்கே பண்ணும்போது அது இன்னொரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் கெரியருங்கிறது. அதை நீங்கள் உங்களுக்கு உங்களை டிமாண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யார் சொல்லலாம் அப்படின்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு 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 அத்லெட்டாக அவங்கள எடுத்துக்கலாம். அவர் ஒரு ஃபுட்பாலர். ஒரு கண்ட்ரிக்கு வேணாலும் வாங்க ரெடியாக இருக்காங்க வர. ஸோ அது அவரோட கெரியர். இப்போ ஃபுட்பாலை தட்டுறதில்ல, கொஞ்சம் வித்தியாசமாக, எல்லா பர்சனையும் விட அவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கனால அவருக்கு அந்த டிமாண்ட், அவருக்கு அந்த கெரியர் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியர் இருக்கட்டும், அதில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதில் நீங்கள் டெவலப் பண்ணி போகும்போது உங்களுக்கு ஒரு லாங் டைமில் அது ஒரு கெரியராக அமையும். இதுதான் பேசிக் கெரியர். கெரியர்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூனிட் 2, ஹவு டு கெட் இன் த ரைட் கெரியர் பாத். இந்த கெரியர் பாத்துக்குள்ளே நின்றுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம கெரியர் டெவலப் பண்ணுறது அந்த பர்சனோட டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த இடத்துக்கான பாதை நம்மள்ட்ட இல்லை அப்படின்னா எப்படி போவோம்? அந்த பாதை இருந்துச்சுன்னா நம்ம நடந்து கூட போகலாம், காரோ பைக்கோ எதுலேயோ வேணாலும் கூட போகலாம். ஆனால் அந்த பாதைக்குள்ளே போகிறதுக்கு தான் இந்த யூனிட் 2 அப்படிங்கிறது. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஹாபிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதணும். இன்ட்ரெஸ்டாக இருக்குது, உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ, எதெல்லாம் நீங்கள் ஹாபிஸாக நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே பேப்பரில் எழுதிடுங்க. எழுதிட்டு அதில் எது நீங்கள் குட்டாக இருக்கீங்க, இப்போ பண்ணாலும் இப்போ செய்ய சொன்னாலும் அதில் செய்வேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். அது ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக பண்ணுவீங்க, மற்றவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெக்டாக பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தோணுது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. பேசிக்காக என்ன அப்படின்னா, எதில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக இன்ட்ரெஸ்டாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதோ, ஆட்டோமேட்டிக்காக அதில் வேலை செய்வீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்து என்னென்னா, டிட்டர்மைன் யுவர் வாட் யூ வாண்ட் அவுட் ஆஃப் கெரியர். இப்போ டிசைன் பண்ண
பிடிக்கும் அப்படின்னா அது மூலயமா ஒரு அவுட்கம், அது மூலயமா ஒரு ரிவார்ட் அப்படின்றது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நம்ம ஈஸியாக செய்வோம். கரெக்டுங்களா? அதனால அது மூலியம் ஒரு ஹை சேலரி இருக்கு, அது வந்து ஒரு ஹை சேலரியாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ப்ரொமோஷனாக இருக்கலாம், வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்ராட் போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த மாதிரி ரிவார்டு இருந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான உழைப்பு போடுவோம். அந்த வேலை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எஃபோர்ட்லெஸ்ஸாக உழைப்பு போடும். அவ்வளோதான். பிடிக்கல அப்படின்னா பயங்கரமாக வில் பவர் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது வரும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிவார்டை வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, அந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்போர்ட் இருப்பாங்கள்ல, எக்ஸ்போர்ட்டை வந்து பேசுங்க. அதுக்கு நீங்கள் இப்போ டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா டிசைனர்கிட்ட பேசுங்க, இன்ஜினியர்ஸ்கிட்ட போய் பேசாதீங்க. ஸோ அதிலே டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இன்ஜினியர் வேறு, டிசைன். ஸோ இன்ஜினியர் தான் டிசைன் பண்ணுவாங்களா, அவங்கள்ட்ட பேசலாமே அப்படின்னா அந்த டிசைனிங் வேறு, நீங்கள் பண்ணக்கூடிய கிராஃபிக் டிசைனிங் வேறு. ஸோ ஃபீல்டு எது அப்படின்றத தெரிஞ்சு அவங்கள்ட்ட வந்து கேட்டுங்க. அவங்கள்ட்ட மேபி சக்ஸஸ்ன்னு கேட்கலாம், ஆனால் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஐயோ நீங்கள் இன்ஜினியராக இருந்தால் ஓகே, நீங்கள் டிசைனராக கிராஃபிக் டிசைனராக இருக்கும்போது ஐயோ அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அது உங்களோட முட்டாள்தனம். ஏன்னா நீங்கள் கேட்க வேண்டியது கிராஃபிக் டிசைனர். ஓகே. Unit 3 Career advice for anyone feeling stuck in life. சில பேர் வந்து கெரியர்லாம் சூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கெரியரில் போயிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக இருப்பாங்க. நமக்கு எடுத்தது கரெக்டு தானா, இந்த கெரியர் நமக்கானதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெரியர் ஒரு ஸ்டக்காகி நிற்பாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு 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 வென் டயக்ராம் மாதிரி நம்ம இப்போ பார்க்கலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஷன், ப்ரொஃபிஷியன்சி, ப்ராஃபிட்டபிலிட்டி, இதுதான் அந்த வென் டயக்ராம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஷன், ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது, ஆனால் ப்ரொஃபிஷியன்சி இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஏன் அப்படின்னா பேஷன் என்ன பண்ணுவீங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு, டான்ஸிங் எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அது பண்ணுறதுக்கு பிடிக்கும். ஆனால் அதில் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இடத்துல வந்து டான்ஸராக உங்களை வந்து கேட்குறாங்க, நல்ல ஒரு சேலரி கொடுக்குறாங்க கூட வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு வந்து வில் பவர் இல்லை. அதை வந்து நீங்கள் உங்களால் டான்ஸ் ஆட முடியுது, ஆனால் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால் டான்ஸ் ஆட முடியல. ஒரு 20 மினிட்ஸ் கேட்குறாங்க, அன்ஸ்டாப்பபுளாக 20 மினிட்ஸ் ஆடணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அது வரல. மேக்ஸிமம் உங்களால் 10 மினிட்ஸ் தான் ஆட முடியுது. ஆனால் அதை டெவலப் பண்ணக்கூடிய உங்கள்கிட்ட அதை கண்டிப்பாக டெவலப் பண்ண முடியும். பட் ஆனால் உங்கள்கிட்ட வில்ஸ் இல்லை, நான் இது எப்படி டெவலப் பண்ணுறது, கஷ்டமே அப்படின்னு நினச்சிட்றீங்க அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஈவன் தான் உங்களுக்கு பேஷன் இருக்குது, அது ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, பட் ஆனால் அது வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபிஷியன்சி, அந்த வில் பவர் இல்லை அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ப்ரொஃபிஷியன்சி இருக்குது, பேஷன் இருக்குது. இப்போ வந்து ஒரு படம் வரைகிறது பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பேஷன். ஓகே, அது வந்து இப்போ உங்கள்கிட்ட வில் பவர் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்தை வந்து ஒரு ஒரு ஏதோ ஒன்று சீனரியை காமிச்சா அதை டக்குன்னு வரையக்கூடிய அந்த வில் பவர் இருக்குது உங்கள்கிட்ட. ஆனால் அது வந்து ப்ராஃபிட்டபுளாக இல்லை. அது வந்து இப்போ ஃப்ரீலான்ஸர் அவ்வளோ எதுலேயோ வந்து இப்போ செல் பண்ணால் கூட அதை வந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை, அது மார்க்கெட்டில் இல்லை. அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு காலிங் பீரியட் கிடையாது, அங்கே வந்து உங்களுக்கு காலிங் கிடையாது, அது வந்து ஹாபியில் மாறிடும். அது வந்து உங்களுக்கு வந்து கெரியராக மாறுறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. ஏன்னா கெரியர்னா என்ன வேணா ஏதோ ஒரு ரிவார்டு இருக்கணும்னு சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? அந்த ரிவார்டே இல்லாமல் ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு என்னன்னா உங்களை நீங்கள் சாப்பிடணும், தூங்கணும், உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலிலாம் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன தேவைன்னா ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு மணியோ இல்லை சம்திங் தேவை. ஸோ அது இல்லாமல் நம்ம இதை வந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே இருக்கும். பட் ஆனால் பேசிக் நீட்ஸ் கூட இல்லாத ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அது வந்து ஹாபியில் தான் வரும், அது வந்து ஒரு கெரியராக மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ரொஃபிஷியன்சி இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது, ஆனால் பேஷன் இல்லை அப்படின்னா இப்போ நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்துருக்கீங்கல்ல, அவங்க வந்து வில் பவரோட பண்ணுவாங்க, அதில் வந்து கண்டிப்பாக நிறையா ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் பேஷன் இருக்க இன்ஜினியர்ஸோ இல்லை ஐடியில் இருக்கவங்களோ அதில் வந்து பேஷனேட்டாக பண்ண மாட்டாங்க. வேலைக்கு போகிறோம் 9 to 5, 9 o'clock போகிறோம், 5 o'clock லாக் அவுட் பண்ணுறோம், 9 o'clock போகிறோம், 5 o'clock லாக் அவுட் பண்ணுறோம். ஆனால் அது வந்து ஒரு பேஷனேட்டாக பிடிச்சி பண்ணாமல் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு வில் பவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா புஷ் பண்ணுறது அவங்க மேனேஜர்ஸ் அவங்க எல்லாமே புஷ் பண்ணுறதுனால வில் பவர் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும். அந்த அவங்க போடுற எஃபர்ட்டுக்கான காசு கூட கொடுப்பாங்க. ஒரு சில இடத்துல அது கூட கொடுக்கறது இல்லை, பட் இருந்தாலும் வேலை செய்வாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட்டபிள் இருக்கும். ஆனால் பேஷன் இல்லை அப்படின்னா அது என்ன ஆகும்னா போர்டம் ஆகிடும். அந்த இடத்துல வந்து உங்களால் ரொம்ப நாளைக்கு வந்து நிலச்சி நிற்க முடியாது.
ஸோ இதுதான் இந்த ஒரு வென் டயக்ராம் வச்சு உங்களுக்கு எது வரும் அப்படின்றது வந்து ஈஸியாக உங்களோட அந்த காலிங் இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ யூஸ் திஸ் வென் டயக்ராம். இதுதான் யூனிட் 3. யூனிட் 4 என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து ஒரு டாக்டர் இல்லை 2 டாக்டர்ஸ் பார்த்தேன். அவங்க 2 டாக்டருமே இதை தான் சொல்லியிருந்தாங்க. என்ன 2 பேருமே 15 வயசுல அவங்களோட கெரியர் வந்து என்னன்ற கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னன்னா டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஆஃப்டர் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதே இன்ட்ரெஸ்ட் இன்னும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அடுத்து என்ன அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றத போயிட்டு இருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்க்கணும்னா டாக்டர் ரிலேட்டடாக தானடா பார்க்கணும், அவங்க அப்படி தானடா பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. அவங்க வந்து டாக்டரை தாண்டி வெளியில் யோசிச்சு அவங்களாம் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்காங்க. ஒரு 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 வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டருக்கு அப்பார்ட் ஃப்ரம் விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கெரியர் ஒரு ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருக்கும், பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து பிடிக்காம போயிடும். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஒரு கெரியரை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ கெரியர் வந்து அன்லிமிட்டடான ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு ஆனால் ஒரு கெரியர்னு ஒன்று எடுத்துட்டு அதில் அந்த போர்டம் ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் வேணால் நீங்கள் கெரியர்னு அடுத்த கெரியர் மாற்றலாமே தவிர, ஆனால் அதுக்கு இடையிலே அந்த கெரியரை வந்து மாற்றினீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ரிஸ்கில் கொண்டு போய் முடிக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு கெரியரை சூஸ் பண்ணிடுங்க. மற்ற எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குந்தாலும் அதை வந்து லீவ் பண்ணிடுங்க. லீவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கெரியர் எடுத்து அதில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் சிங்கர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போயிட்டு சிங்கர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா அதில் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு அந்த கெரியரை டெவலப் பண்ணி அதை முடித்து அதில் சக்ஸஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிங்கர் ஆகணும்னா அதுக்கப்புறம் ஒரு எஃபர்ட் எடுத்து போடுங்க. ஏன்னா நீங்கள் ரெண்டையுமே சைமல்டேனியஸாக பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுமே உருப்படாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கெரியர்னு இறங்கிட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ இறங்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து பிடிச்சி பண்ணி பாருங்க. பிடிக்காது அப்படின்னா பிடிக்கவே இல்லை எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னா உடனே நிறைய பேரோட சஜஷன், நீங்கள் எந்த கெரியருக்கு போக போகிறீங்களோ அந்த கெரியர் ரிலேட்டடான பர்சன்ட்டை நிறையா பேசினதுக்கப்புறம், ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க மன பிரம்மையிலேயே பிடிக்காம இருக்கும். ஆனால் அந்த கெரியர் ரிலேட்டடாக அவங்க போகணும்னு நினைக்கிறாங்களே, இப்போ சிங்கர் ஆகணும்னு நினைக்கிறாங்களே, அந்த சிங்கர்ஸ்கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ரியாலிட்டி புரிய வரும். அவங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா, இவ்வளோ இருக்கா, நம்ம இதிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரியாலிட்டி தெரியாமல் நீங்கள் வந்து சுவிட்ச் ஆகாதீங்க. அந்த கெரியருக்குள்ளே போக போகிறீங்கன்னா அந்த ரிலேட்டடான எக்ஸ்பர்ட்டை வந்து பேசிட்டு அதுக்கப்புறமும் இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தட் இஸ் த ஒரு கெரியர். யூனிட் 5 அதில் ஜார்டன் பீட்டர்சன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, it's very necessary for people at some point in their life to dedicate themselves to a single game of some sort, which is kind of what you're doing in university. You know, you have to become one thing at some point in your life, and the sacrifice, of course, is that you give up all the other things that you could become, but you don't really have a choice, because if you don't decide voluntarily to become one thing, you know, to become a disciplined adherent of some specific practice or profession or viewpoint, then you risk just aging chaotically, and you don't get away with not aging. So you might as well age into something that's actually something, rather than just remaining, or then just becoming an old child, which is really not a good thing. It's not a good thing to see, especially by the time people hit about 40. It's not pretty. ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்க லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ஏதோ ஒரு பிடிச்ச விஷயத்தை எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறமும் அது பிடிச்ச விஷயம் பண்ணும்போது இன்னொரு உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும், இல்லை பிடிச்சிருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுறணும். அது எல்லாத்தையும் விட்டு ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்குல்ல அதை மட்டும் எடுத்து அதில் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. அதை ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம யூனிட் 4ல பார்த்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே பிடிக்கல அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு அடுத்ததை எடுத்து பண்ணுங்க. ஆனால் ரெண்டையுமே சைமல்டேனியஸாக பண்ணாதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை இறங்கினா எடுத்தா அதை முடிக்கணும் அப்படின்றத மட்டும் இந்த விஜய் சொல்லுவார்ல, நான் ஒரு தடவை அடுத்தவன் பிரச்சனைய தோடுறது கூட இல்ல, ஆனா ஆட்டம் கோதா போட்டி பந்தேன்னு வந்துட்டா சும்மா சொல்லி அடிப்பேன் கில்லி மாதிரி. முடிவு பண்ணி இறங்கிட்டேன், ஃபீல் பண்ண மாட்டேன், பேக் அடிக்க மாட்டேன். ஒன்ஸ் பிக்கப் ஆனதான் போய்கின்னே இருப்பேன். ஜாக்கிரதை. என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும். அப்படி அந்த ஒரு மைண்ட் செட்டும் முக்கியம். கெரியரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மைண்ட் செட்டும் முக்கியம். இப்போ அஜித் குமாரை பாருங்க, இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ ஆக்டர் அஜித் குமார், ஆக்டர் விஜய், தளபதி விஜய் பாருங்க. இப்போ தளபதி விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கெரியர் வந்து சூஸ் பண்ணிட்டார். ஒரு 10 வயசுலேயோ அந்த டைம்லேயே நான் நடிகன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணிட்டு அதில் இறங்கி போனார். அதில் நம்ம தமிழ்நாட்டில் நம்பர் 1
ஆக்டர் ஆகிட்டாரு, இதை யாராலையும் இது மறுக்கவே முடியாது. ஆனால் நம்பர் 2ல் ஒருத்தர் வந்தார், அவர் தான் அஜித் குமார். நம்பர் 2க்கு வந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து அதில் பேஷன் கிடையாது. பட் ஆனால் அவரோட ஸ்ட்ராங் மைண்ட் செட், ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் மூலியமாக அவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தால் அதில் வந்து நான் தான் முதலாக வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணார். அப்படி ட்ரை பண்ணனால அவர் வந்து முதல் ஆளுக்கு செகண்ட் ஆளாக வந்தார். அதாவது ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ 2 பேருமே ஈக்குவல் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஈக்குவல் தான் ஆக்சுவலாக. அந்த அளவுக்கு அவர் எஃபர்ட் போட்டு வந்திருக்காரு பிடிக்காத ஒரு ஃபீல்டில். ஏன்னா அவருக்கு வந்து மெக்கானிக், மெர்ச்சன்டிஸ் அந்த மாதிரி கம்பெனியில் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாரு. Of course. I mean, Yeah. Your heart is still. I'm an accidental actor. Yeah. Again, accidental actor. I worked with an automobile manufacturing company, a motorcycle manufacturing company as an apprentice. Then worked as a merchandise in a garment export company, and then films happened. I asked myself the same question every day, like, how did I become an actor? It was never on my radar. 33 years later, you're still. I still ask myself that question. And you're a Padma Bhushan now. I'm again grateful. I'm grateful. So when I in hindsight, I look at it and like these are things that it was never on my radar, and it just happened, So I don't know what is it, but yes, I put my heart and soul into everything. The films, I couldn't speak the language fluently. I have an accent in Tamil. I worked on it, and I was initially asked to change my name because they felt it was not a very common name to have, and then I insisted that no, I would want to have my name, and I would not want to have any other name. So a lot of challenges, and I overcame everything because I followed the protocol. ஆனால் அவர் வந்து பிடிக்காத ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அதை வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு கெரியர் டெவலப்மெண்ட், டிட்டர்மினேஷன், அது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு ஒன்று எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் இறங்கி வேலை செய்யுங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் யோசிக்காதீங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கலாம், எடுத்ததுக்கப்புறம் யோசிக்கவே கூடாது. உங்களோட கெரியரை வந்து டெவலப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். See you in the next video. Bye.